Hi friends, welcome to Arya's Home Baking. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா இன்னைக்கு வந்து ரசமலாய் கேக் ரெசிபி அப்புறம் வந்து Fontant work plus கேக் டெக்கரேஷன் வீடியோ. அப்புறம் வந்து இந்த கேக் எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். ரசமலாய் கேக்குக்கு வந்து உள்ள என்னென்ன ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்காக நான் 5 எக் எடுத்துர்க்கேன். இது கொஞ்சம் தால் கேக்குங்கிறதுனால நான் வந்து 5 எடுத்துர்க்கேன். நீங்க வந்து 1 kg மட்டும் 1 kg டின்ல ரவுண்ட் டின்ல பேக் பண்றதா இருந்தா 4 எக் எடுத்துக்கோங்க. அதே கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா வந்து நம்ம ஒன்னு நோட் பண்ணணும். என்னன்னா எக் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ண கூடாது. எக் வந்து நெக்ஸ்ட் நார்மல் சைஸ்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா எக் ஒயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிருந்தா வந்து கேக் வந்து இந்த கொஞ்சம் உள்ளே போயிடுறது இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நார்மல் சைஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம். சின்னதாக இருந்தால் 5 எக் எடுத்துக்கோங்க. இல்லை வந்து நான் என்ன எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னா ரசமலாய் கேக்கு மில்க் எசன்ஸ் தான் எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட மில்க் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன். நான் வந்து மில்க் எசன்ஸ் வந்து 1-2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும் ரசமலாய் கேக்குக்கு. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் கொடுத்தீங்களாவே போதும். ஏன்னா ரசமலாய் கேக் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். நம்ம ஜெல் கலர்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணாமே நம்மளுக்கு நல்லா எல்லோ கலர் கிடச்சிரும். சுகர் வந்து நான் 3/4 கப் எடுத்துருக்கேன். இதே பவுடர் பண்ண சுகராக இருந்துச்சுன்னா 1 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் நார்மல் சுகர் எடுத்ததுனால 3/4 கப் எடுத்துருக்கேன். நம்ம எக்கையும் சுகர் எசன்ஸையும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீட் இல்லைனா 2 ஸ்பீடில் தான் போட்டு பண்ணணும். செகண்ட் ஸ்பீடில் ஹை ஸ்பீட் போடக்கூடாது. ஏன்னா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கிடைக்காது. இதே வந்து ஹேண்ட் பீட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்கை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகர் ஆட் பண்ணிக்கணும், ஒட்டுக்காக போடக்கூடாது. சுகர் நல்லா கம்ப்ளீட்டாக பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 7th ஸ்பீடில் போட்டு ஒரு 1 சைட் பீட் ஆக விட்டலாம். எக் நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் மைதா வந்து லெவல் பண்ணி எடுத்துருக்கேன். நான் வந்து 5 எக் எடுத்துருக்கிறதுனால நான் 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் மில்க் பவுடர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதே நீங்கள் 4 எக் ரெடி பண்ணிங்கன்னா இதில் 1 கப் மைதாலேயே 4 டீஸ்பூன் ரிட்டன் எடுத்துடணும். கண்டிப்பாக எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் மில்க் பவுடரும் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. ரசமலாய் கேக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குறது இந்த மில்க் பவுடர் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அவ்வளோக்கும் கம்ப்ளேஷன் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். நான் பேக்கர்ஸ் பிராண்டில் இருக்க பேக்கிங் பவுடர் தான் லெவல் பண்ணி எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுவும் பேக்கர்ஸ் பிராண்ட் தான். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்களா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்பாஞ்ச் கிடைக்கும் கண்டிப்பாக. இதை வந்து நம்ம 3 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 3 டைம்ஸ் சீவ் பண்ணுங்கள். ஏன்னா மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணுறதுனால நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் கரெக்டாக வராது. அதனால் நல்லா 3 டைம்ஸ் சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் எக் வந்து பீட் பண்ணுற ரெசிபி மெத்தட் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா சீவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நம்ம அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே எக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி கிடச்சிருச்சு. இந்த அளவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் எக்கு. இந்த அளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வாசமும் இல்லாத ஆயில் தான் கேக்கு கேக்கு பிஸ்கெட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். வாசம் இருக்க ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் போல் மிக்ஸ் பண்ண விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஆயிலை ஓவர் பீட் பண்ணவே கூடாது. அப்புறம் வந்து கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போ ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் மில்க் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மில்க் ஆட் பண்ணல, ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எக்கு நல்லா க்ரீமியாக எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3 டைம்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நிறையா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணால் அந்த எக் ஃப்ளஃபினஸ் வந்து அப்படியே குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் தான் நம்ம கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணோம். நான் இதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்து கட் பண்ணாமல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நான் இது வந்து தாளாக செஞ்சு எடுக்கிறதுக்கு 6 இன்ச் டின் தான் எடுத்துருக்கேன்.
2 டின்ல வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம பேட்டர் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றவே கூடாது. டின்னில் முக்கால்வாசி இருக்கிற மாதிரி தான் ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றினாமா வச்சுக்கோங்களேன் கேக் வந்து பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், பார்க்கவும் நல்லா இருக்காது, ஓவன் எல்லாமே இதாகும். ஸோ அதனால வந்துட்டு முக்கால் டின் இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதே நம்ம பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணதே நல்லா எல்லோ கலரில் கிடச்சிருக்கு. நீங்கள் 1 kgக்கு எந்த ஃப்ளேவர் கேக்கு தாளாக ரெடி பண்ணனாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து நல்லா தாளாகவே கிடைக்கும். நம்ம செய்கிற பேட்டரில் தான் நம்ம அந்த கேக்குக்காக நம்ம மாவு ரெடி பண்ணுறோம்ல, அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்பாஞ்சு நல்லா ஹைட் கிடைக்கும். நம்ம பேட்டர் ஆட் பண்ணோடனே நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அப்புறம் டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஓவனை வந்து 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு 40 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்பாஞ்ச் எவ்வளோ ஹைட்டாக சூப்பராக கிடச்சிருக்குன்னு பார்க்கவே நல்லா இருக்குது. எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணிங்களா உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பர்ஃபெக்டாக கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். உள்ளேயும் நல்லா எல்லோ கலரில் நல்லா லேயர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சாக. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு டின்னில் 2 ஸ்லைஸு, நான் இன்னொரு டின்னில் 2 ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. 3ஆக போட தேவையில்லை. 2 ஸ்லைஸாக போட்டிங்களாவே நல்லா ஹைட் கிடைக்கும். நம்மளுக்கு அதிகமாக க்ரீம் இருக்க மாதிரியும் தெரியாது, கொஞ்சம் கேக் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து இல்லை ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்காக நான் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து க்ரீம் வந்து பேலட் நைஃப்பில் போடுறத விட இது மாதிரி பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கிளாஸில் வந்து பைப்பிங் பேக் போட்டு க்ரீம் பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக இப்படி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம என்ன தான் கமுத்தினாலுமே கீழே விழாத அந்த கன்சிஸ்டன்சிக்கு கண்டிப்பாக க்ரீம் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக க்ரம் கோட் ஐசிங்லாம் கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம க்ரீம் வந்து பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வைடலாம். ஃபில் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ரசமலாய் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். நான் ரசமலாய் வந்து ஹோம்மேடாக தான் செஞ்சுருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பிஸ்டெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ ரசமலாய் தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரசமலாய் கேக்கை வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து சோக் பண்ண மாட்டோம். ரசமலாய்க்காக செஞ்சோம்ல அந்த மில்க்கு, அந்த மில்கில் தான் நம்ம வந்து சோக் பண்ணணும். அந்த மில்க் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் நிறையா விற்றுக்கோங்க. கம்மியாக விட்டிங்களா கேக்கில் வந்து அந்த மில்க் வந்து சோக்காக இருக்காது. இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாகவும் கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்களா வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு கேக் நடுவில் வைக்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேக்கில் வந்து வெளியெல்லாம் ரசமலாய் வைக்க போகிறதில்ல, எல்லா ஃபில்லிங்ஸுமே உள்ளே தான் கொடுக்க போகிறேன். ரசமலாய் ரெசிபி வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியான வீடியோ ஒன்று போடுறேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் அவ்வளோ ஈஸியாக ரசமலாய் கிடைக்காது. நம்ம ஹோம்மேடாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஷாப்பில் வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு க்ரம் கோட் போட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் வந்து இவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் 1 kgக்குள்ள போர்டு தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே கேக் ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கு முன்னாடி போர்டில் வந்து கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கேக் பேஸ் வந்து அந்த சைடு இந்த சைடு நகராமல் இருக்கும். இல்லைன்னா கேக் பேஸ் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம மில்கில் வந்து சோக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மில்கில் தான் சோக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி ப்ரஷ் வச்சு சோக் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்துட்டு நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக போட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு க்ரீமும் கம்மியாக இருக்கும். நம்ம பேலட் நைஃப்பில் எடுத்தோமா வச்சுக்கோங்களேன், நம்ம நிறையா போடுறோமா கம்மியாக போடுறோமானே நம்மளுக்கு தெரியாது. க்ரீம் போட்டு பேலட் நைஃப்பில் இது மாதிரி ஒரு இது கொடுத்தோமா வச்சுக்கோங்களேன், அது நீட்டாக சமமாயிரும். உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ்க்காக இது மாதிரி ரசமலாய் க்ரஷின் தனியாக ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெறும் ரசமலாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரஷ்லேயே பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ எல்லாமே இருக்கும். இது வந்து கொஞ்சம் நான் ரிச்னஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ரசமலாய், அடியே நம்ம 4 லேயருக்குமே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒரே இடத்துல போட்டுறக்கூடாது, இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம ரசமலாய் போடணும். உள்ளே ஒரே இடத்துல சென்டரில் மட்டும் கொடுத்தோமா வச்சுக்கோங்களேன், நடுவில் மட்டும் தூக்கின மாதிரி இருக்கும் கேக். அதுக்கு ஸ்பாஞ்ச் வைக்கும் போது நான் வந்து அந்த மில்க்லேயே வந்து பிஸ்தாலாம் போட்டிருந்தேன்.
ஸோ அதையே எடுத்து ஃபில்லிங்ஸாகவும் கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு லேயர் வச்சு அதுக்கு ஃபில்லிங்ஸ் க்ரீம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் லேயர் வைக்கும் போது கரெக்டாக ஈவனாக வைக்கணும். ஒன் சைடு தள்ளி இன்னொரு சைடு வெளியே இருக்க மாதிரிலாம் சும்மா வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து க்ரம் கோட் கொடுக்கறதுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து ஒன் சைடு கேக் வந்து ஒன் சைடாக இருக்க மாதிரி தெரியும். செகண்ட் லேயருக்கு நம்ம இதே மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துடலாம். செகண்ட் லேயருக்கு இதே மாதிரி நம்ம ரசமலாய் க்ரஷ் எல்லாமே ஊற்றி ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். க்ரஷ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ரசமலாய் கேக்குக்கு. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்துச்சுன்னா வெறும் ரசமலாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் வச்சிடலாம். நம்மளுக்கு இதே நல்லா ஹைட்டாக கிடைக்கும். அதே மாதிரி மில்க் வந்து சோக் பண்ணும் போது இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்போ வந்து நம்ம ஈக்குவலாக ப்ரஷ்ஷில் வந்து சோக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரசமலாய்க்கு வந்து நம்ம க்ரீமி மில்காக எடுத்துக்கோங்க. மாட்டுப்பாலில் செஞ்சிங்களா உங்களுக்கு நல்லா வரும். அப்படி இல்லைன்னா வந்து ஆரோக்கிய க்ரீம் ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரசமலாய் செய்ய முடியும். த்ரீ லேயர்ஸ்க்குமே நம்ம ஃபில்லிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபைனல் லேயர் வச்சு நம்ம க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். நான் க்ரம் கோட் கொடுக்கறது ஐசிங் பண்ணுறதெல்லாம் வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணல. ஏன்னா வந்து அதெல்லாம் இந்த வீடியோலேயே போட்டோமா ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கு வந்து நான் க்ரீம் பீட் பண்ணுறது, க்ரம் கோட் கொடுக்கறது, ஐசிங் பண்ணுறது ஃபுல்லாக தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். பாருங்க, மேலே வந்து க்ரம் கோட் கொடுக்கறதுக்கு இப்படி சைடு எல்லாமே க்ரீம் போட்டு நம்ம க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபாண்டன்ட். நான் ஹோம்மேடாலாம் ரெடி பண்ணுறது இல்லை. ஃபாண்டன்ட்லேயே இது மாதிரி ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கலர் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதுலேயும் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து நிறைய கலர் தேவைப்படும். ஸோ நான் அதனால் ஒயிட் கலரில் நிறையா வாங்கி வச்சுருப்பேன். நான் ஜெல் கலர் ஆட் பண்ணி நான் வந்து வேணுங்கிற கலருக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நான் வந்து பிங்க் கலர் எடுத்துருக்கேன். நான் ஜெல் கலர் வந்துட்டு நான் மேஜிக் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஷாப்பில் வந்து அவைலபிளாக ஷேட்ஸ்ன்னு ஒன்று அவைலபிளாக வந்திருக்கு புதுசாக. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் பிங்க் கலர் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரிப்பன் செய்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம போத் சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு தேவைங்கிற அளவு பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு டபுள் சைடும் ஒரு பென் வச்சு நம்ம வந்து ரிப்பன் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரிப்பன் வந்து நம்ம கேக் மேலே வைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே செஞ்சு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் ட்ரையாகி கிடைக்கும். அப்புறம் வந்து சின்னதாக ஒரு கட் பண்ணி நல்லா நீட்டமாக சின்னதாக ஒரு ஃபவுண்டன் கட் பண்ணி இது மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒட்டிட்டமாக வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக ரிப்பன் மாதிரியே இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரையாக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கேக் மேலே வைக்கிறதுக்காக இது ரிப்பன் மாதிரி தான் மேலே ஒட்டுறதுக்காக எடுத்துருக்கேன். ஃபாண்டன்ட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ, அதுக்கு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணேன். இதுக்கு மேலே டெய்லி வந்து நம்மளுக்கு ஃபுல் வீடியோ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். பாருங்கள், நான் கலரில் ஃபாண்டன்ஸ் இருக்குன்னு சொன்னனால நான் இது மாதிரி பிளாக் கலர்லேயே வாங்கியிருக்கேன். இது மாதிரி டார்க் கலர்லாம் நம்ம எவ்வளோ தான் ஜெல் கலர் ஃபாண்டன்ட்டில் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்காது. பட் ஷாப்பில் வந்து இந்த பிளாக் கலர், ரெட் கலர்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டியாக ஒரு நாசில் வச்சு, சின்ன நாசில் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது என்ன டிசைனுக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது. நான் நெக்ஸ்ட் ஃபைனலாக உங்களுக்கு தெரியும் இல்லை எதுக்காக நான் எடுக்கிறேன்னு. இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நிறையா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்டன் வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சிஎம்சி ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேக்கில் ஒட்டுறதுக்காக நான் எடிபிள் பிரிண்ட் ஒன்று பாண்டா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரிப்பன் நேராக கட் பண்ணலாம் ஃபாண்டெல்லாம். அது வந்து இது மாதிரி கேக்கில் செட் பண்ணுறதுக்கு தான் நான் செஞ்ச ரசமலாய் கேக் தான் இது. நான் ஐசிங் பண்ணி க்ரம் கோட் கொடுத்து ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேலே சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ரிப்பன் மாதிரி நம்ம ஒட்டிடலாம் கேக் மேலே. பார்க்கவே எவ்வளோ நீட்டாக ஐசிங் பண்ணி நல்லா ஹைட்டாக இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்களா உங்களுக்கு இவ்வளோ ஹைட் கண்டிப்பாக கேக் 1 kg கிடைக்கும். நான் வந்து அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கலாம். இந்த ரிப்பன் வந்து கீழே லைட்டாக தண்ணி போட்டு நம்ம கேக் மேலே ஒட்டிடலாம்.
நம்ம எடுத்த எடிபிள் பிரிண்ட்டை முன்னாடி உட்கார வச்சிடலாம். அந்த கேக் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் கேக்கு. இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே வச்சு எடுத்தலாம். ஃபைனலாக ஹாப்பி பர்த்டேங்கிற டாப்பரும் வச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம என்ன தான் மொக்கையாக கேக் செஞ்சுருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அங்கங்கே போட்டிங்களாவே உங்களுக்கு கேக் பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கும். இந்த தீமுக்கு தகுந்த மாதிரியே ஹாப்பி பர்த்டேன்னு பிளாக் கலரில் என்கிட்ட இருந்துச்சு. அதையும் அழகாக வச்சுட்டு போர்டில் நேம் ஃபாண்டன்ட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வச்சுட்டு கேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்குற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.